ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நியூ வீடியோ ஒன்று போட போகிறேன். ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால பழைய வீடியோவே திருப்பி எடுத்து போட்டுட்ருந்தேன். இப்போ இன்றைக்கி வந்து சூப்பரான சிக்கன் ஊறுகாய் வந்து ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 3 மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை நம்ம வெளியில் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன பக்குவத்தோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ குழந்தைங்க வந்து காலேஜுக்கு போகிறாங்க, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிக்கன் ஊறுகாய் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா 1 வீக் வரைக்குமே அவங்க வச்சு சாப்பிட்லாங்க. சாப்பாடு மட்டும் இருந்தால் போதும். கொஞ்சமாக அந்த 2 துண்டு சிக்கனை போட்டு பிசைஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். ஊறுகான்னு சொல்லுவாங்க, ஆனால் தொக்கு மாதிரியும் இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப வீட்டில் சூப்பராக செஞ்சு வெளியூருக்கு வேலைக்கு போகிறவங்க கூட கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக வச்சு சாப்பிட்டுப்பாங்க. நம்ம வந்து இந்த சிக்கன் ஊறுகாய் ரெடி பண்ணிவிட்டு சப்போஸ் ஒரு வாரம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணும், வெளியில் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சிக்கன் ஊறுகாய் ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 25 ml அல்லது 20 ml கூட போதுங்க. வினிகர் சேர்த்து நல்லா கலந்து நல்லா சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் போட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க 1 வீக் வரைக்குமே ஹாஸ்டலில் இருக்கிறவங்க வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், கெட்டு போகாது. ஸ்பூனுமே ஈரம் இல்லாத ஸ்பூன் யூஸ் பண்ணினாங்க அப்படின்னா கெட்டு போகாது. அவ்வளோதாங்க. சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் நம்ம சிக்கன் ஊறுகாய் வந்து வெளியில் வச்சு கூட நம்ம 1 வீக்கு 10 நாள் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான இந்த சிக்கன் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ கொஞ்சம் ஹெல்த்து பரவாயில்லை. வாங்க, இனிமேல் நியூ வீடியோ தொடர்ந்து வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் ஊறுகாய் செய்கிறதுக்காக 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கனை லைட்டாக பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த சிக்கனில் தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கலந்து விட்டுக்கலாங்க. இதை ஊற வைக்கணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஊறுகாய் செய்யும்போது உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவும் டீப் ஃப்ரை பண்ணிடக்கூடாது, அதே சமயத்தில் சில்லி மாதிரி பொரிச்சிடக்கூடாது. அதுக்கு முந்தைய பக்குவத்தில் அந்த சிக்கன் வந்து எண்ணெயில் வெந்து வர்ற அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்துக்கணும். ஊற விடக்கூடாது. ஊற விட்டோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த பக்குவமும் வரக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம பக்குவமாக இந்த ஊறுகாய் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். இல்லை அப்படின்னா மேலே ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். நல்லா இப்போ ஒன்று போல் பரட்டி விட்டாச்சு. மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம், அந்த உப்பு எல்லாமே அந்த சிக்கனில் பிரண்டு வர மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. நார்மலாக நம்ம வந்து ஊறுகாய்க்குன்னு சொன்னால் அந்த கொஞ்சம் கூட எலும்பே இல்லாத சிக்கனாக வாங்குவோம். நம்ம இது வந்து 1 வாரத்துக்கு தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். 1 வாரம் கூட இருக்குமான்னு டவுட்டு தான் வீட்டில். ஏன்னா எல்லாத்துக்கும் வீட்டில் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் வந்து எலும்போடையே வாங்கியிருக்கிறேன். சின்ன சின்ன சைஸாக இருக்கிறனால பெரிய வெங்காயம் 6 பெரிய வெங்காயமும் 3 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இதோட 2 கீத்தளவுக்கு புதினாவும் கொஞ்சமாக மல்லி இலையும் எடுத்திருக்கேன். நான் இப்போ தான் இந்த மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சேன். அதே மிக்ஸி ஜாரில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. புதினா ரொம்ப நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு குச்சி அல்லது 2 குச்சி இருந்தால் போதும். 1 கிலோ அளவு சிக்கனுங்கிறதுனால நான் 2 குச்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டுக்கு 1/2 கிலோ அளவுக்கு தான் நான் சிக்கன் செய்வேன் அப்படின்னா நீங்கள் அந்த கணக்கு பண்ணி இந்த ரெசிபி செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் பத்தாதுங்க. அதனால் நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து செய்கிறவங்களா இருந்தால் 1 கிலோ எடுத்து இந்த மாதிரி செய்து பாருங்கள். முதல்ல வெங்காயத்தை தக்காளியையும் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றிட்டு அது கூடவே இந்த புதினா மல்லி இலையெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
தனி மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளுமே தனி மிளகாத்தூள் தான். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் ஊறுகாய் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சுட சுட சாதத்தோட உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 பீஸ் வச்சு அதில் உள்ள மசாலாவே நீங்கள் பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கிறேன். இதை இப்போ தண்ணி விடாமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா தக்காளியும் வெங்காயமும் நம்ம சுற்றுனதுலேயே உங்களுக்கு நல்லா அந்த ஈரப்பதம் இருக்கும். அது கூடவே நம்ம இந்த புதினா மல்லி இலை மசாலாத்தூள் எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. வாங்க இப்போ ரெடி பண்ணிடலாம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான எண்ணெய் தேவைப்படும். அதாவது 1 கிலோ அளவுக்கு நம்ம சிக்கன் ஊறுகாய் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் கடாயில் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதே எண்ணெயில் தான் நம்ம ஊறுகாயும் ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த 1/4 லிட்டர் எண்ணெய்ங்கும்போது பொரித்து எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 150 எண்ணெய் தான் இருக்கும். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியமான சூட்டில் இந்த சிக்கனை வறுத்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சூடாகி இருந்துச்சு அப்படின்னா சிக்கன் வந்து மேலாப்பில் ரொம்ப கிறிஸ்பியாகி உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அப்போ ஊறுகாய் வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஊறுகாய் வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ஒரு மாதிரி சிக்கனும் நாராக இருந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி மேலாப்பில் லைட்டாக செவந்தால் போதுங்க. அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்க சொன்னேன். கிறிஸ்பி ஆகக்கூடாது. லைட்டாக அந்த எண்ணெயில் உங்களுக்கு வெந்து வரணும். இதே மாதிரி நான் எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனோட அளவு ரொம்பவே கம்மியாயிடும். பொறுமையாக இருந்து செய்யக்கூடிய இந்த சிக்கன் ஊறுகாய் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டுக்கு ஒரே நாளில் சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாட்டுக்குன்னு சொல்லி வச்சு சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சிக்கன் ஊறுகாய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ அதே எண்ணெயில் தான் நம்ம இந்த ஊறுகாவை ரெடி பண்ண போகிறோம். அதனால் ஊறுகாய்க்கு எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகிடும்னு நினைக்காதீங்க. ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் கெட்டும் போகாது. அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துருங்க எண்ணெயில். இந்த மசாலா சேர்க்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் அந்த மசாலா வந்து அந்த எண்ணெயில் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் உள்ள அலசின தண்ணியும் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே தான் இந்த ரெசிபி பண்ணணும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ என்னென்னா இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகணும். அதே சமயத்தில் அந்த தண்ணி இல்லாமல் நல்லா மசாலா அந்த எண்ணெயிலே வெந்து வரணும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கனில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுவுமே நான் ஹோம்மேட் மிளகுத்தூள் தாங்க. அதாவது மிளகு வாங்கிட்டு வெறும் வாணலியில் மிளகும் சீரகமும், அதாவது இப்போ 1/4 கிலோ அளவுக்கு மிளகு சேர்க்குறேன் அப்படின்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு சீரகம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை வெறும் வாணலியில் நல்லா வறுத்துட்டு ட்ரையான மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி சிக்கன் ஊறுகாய் செய்கிறப்போ, பெப்பர் சிக்கன் செய்கிறப்போ, அப்புறம் ஆம்லேட்டு, ஆஃப் ஆயிலுக்கெல்லாம் இந்த மிளகுத்தூள் ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே இந்த மசாலாவுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கூட அந்த தண்ணிங்கிறது அதில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ மசாலா நல்லா ஒன்று போல்
கலந்து நல்லா தளன்னு கொதிச்சு வரும். தீ கூட்டி குறைச்சி வைக்கும்போது உங்கள் மேலே தெறிக்காமல் இருக்குங்க. நீங்களுமே இந்த சிக்கன் ஊறுகாய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுங்கிறத சொல்லுங்கள். நல்லா தளன்னு ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கனை அந்த தட்டில் எண்ணெய் இருக்கும் அதோடையே நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா அந்த மசாலாவை எல்லாம் இந்த சிக்கன் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இந்த சிக்கன் ஊறுகாவை ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இதை அடிக்கடி செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டான சிக்கன் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். லோ ஃப்ளேமில் தான் 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா பிரண்டு வருது. இன்னும் நேரம் ஆக ஆக இந்த மசாலாலாம் அப்படியே சிக்கன் வந்து அப்சர்வ் ஆகி அந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கே நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குங்க. ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் ஊறுகாய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.